ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அல்கெமிஸ்ட். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து பிரிட்ஜ் ரிடக்ஷன். ஆக்சுவலாக பிரிட்ஜ் ரிடக்ஷன் என்னன்னா ஒரு அரோமேட்டிக் அண்டு அரோமேட்டிக்கில் எலக்ட்ரான் டொனேட்டிங் அண்ட் வித்ராயிங் குரூப் வந்து எப்படி ரெடியூஸ் பண்ண போகுது. அதோட இது என்னென்னா, இதில் மெட்டல் வந்து யூஸ் பண்ணுவாங்க. மெட்டல் வந்து சோடியம் ஆர் லித்தியம் மெட்டல் யூஸ் பண்ணி அம்மோனியா யூஸ் பண்ண சால்வெண்ட்டாக அது அம்மோனியா யூஸ் பண்ணுவாங்க. ப்ளஸ் இது வந்து ஹைட்ரஜன் சோர்ஸு. ஸோ இது வந்து டெஸ்டட் பியூட்டனால் ஆல்கஹால் யூஸ் பண்ணுவாங்க, இல்லை நான் ஆல்கஹாலிக் மீடியத்துலையும் யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இது டொனேட்டிங் குரூப் அட்டாச்சாக இருந்தால் இது வந்து ரெடியூஸ் ஆகிட்டு எப்படி கிடைக்கணும், நமக்கு இந்த மாதிரி டபுள் பாண்ட் கிடைக்கும். இது வித்ராயிங் குரூப் இருந்தால் நமக்கு பேரலாக இருக்கிற மாதிரி கிடைக்கும். என்னெல்லாம் ஸோ இப்போ வந்து இந்த இது பார்ப்போம். டொனேட்டிங் குரூப் இருக்கிறது, இப்போ டொனேட்டிங் குரூப் இருக்கும்போது ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகணும், இந்த பாண்டு வரைக்கும் இந்த ஒரு ரேடிக்கல் உடைக்கும். ஸோ இந்த ரேடிக்கல் உடைச்சிட்டு இங்கே ஒரு ரேடிக்கலும் இங்கே ஒரு ரேடிக்கல் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ரேடிக்கல் வந்து கம்பைண்ட் ஆகிட்டு ஸோ பாண்ட் ஃபார்ம் ஆகிடும். இங்கே ஒரு ரேடிக்கல், இந்த ரேடிக்கல், இந்த OCH3 அப்படி இருக்கும். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பொட்டாசியம் டெஸ்ட் பியூட்டாக்சைடு பேஸ் பண்ணுறாங்க. இது ஃபஸ்ட்டு என்ன ஆகிடும்னா, இந்த ரேடிக்கல் வந்து 2Na யூஸ் பண்ணி தான். ஸோ ரெண்டு ரேடிக்கலாக வந்து ஆனியன் தேட்டை H+ எடுத்துடும். ஸோ இங்கேயும் அதே தான் நடக்கும், H+ எடுத்துருவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி OCH3 இப்படி இருக்கும். இந்த உள்ள ஷிஃப்ட் ஆகிட்டு இங்கே ஆனியனாக ஷிஃப்ட் ஆகிட்டா H+ சால்வெண்ட் வந்து இங்கேருந்து எடுத்துருவாங்க. ஸோ எடுத்துகிட்டு இப்படி ஃபார்ம் ஆகிருக்கும். அது ஆக்சிஜன் மேலே பாசிட்டிவ் இருக்கும். இப்போ என்னென்னா, பொட்டாசியம் டெஸ்ட் பியூட்டாக்சைடு போடும்போது இங்கே இருக்கிற பேஸ் வந்து இந்த பாண்ட் இந்த H+ எடுத்து இவ்வளோ ஷிஃப்ட் பண்ணி இங்கே பாண்ட் நியூட்ரல் ஆகிடும். நியூட்ரல் ஆனால் OCH3 இந்த யூனிட்டை அப்படியே ப்ரெசென்ட் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் வந்து டாட்டாமரிசம்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஹைட்ரஜன் லூஸ் பண்ணி ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு இந்த ப்ராடக்ட் கிடைக்கும். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன ஆச்சுன்னா, லித்தியம் போடும்போது லித்தியம் சோடியம்லாம் 1 எலக்ட்ரான் டோனர். ஸோ அந்த 1 எலக்ட்ரான் டோனர் இங்கே தான் 5 எலக்ட்ரான் பிடிக்கும். ஏன்னா நம்ம டொனேட்டிங் நேச்சர் இருந்தால் ஸோ இந்த மாதிரி தான் பாண்ட் ஆகும்னு சொல்லியிருக்கோம். ஸோ இன்னொன்று, இந்த எலக்ட்ரான் க்ளவுட்ஸ் வந்து இங்கே இந்த கார்பன் ரொம்ப ரிச்சாக இருக்கும். ஸோ இது வந்து டொனேட்டிங் இது ரெசனன்ஸ் மாதிரி வச்சிங்களா, அதனால் ஸோ இந்த பை பாண்டு தான் உடஞ்சி இங்கே பாண்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ பாண்ட் ஃபார்ம் ஆனதும் நமக்கு வந்து இந்த மாதிரி கிடைக்கிது. நமக்கு சப்ஸ்ட்ரேட் எப்படி கொடுப்பாங்கன்னா, ஒரு வேளை ஒரு டொனேட்டிங் குரூப்பு வித்ராயிங் குரூப் 2 ப்ரெசென்ட் ஆகிற மாதிரியும் கொடுக்கலாம். அப்படி கொடுத்தாங்கன்னா எது வந்து ஃபஸ்ட்டு டைரெக்ட் பண்ண பார்ப்போம். இங்கே வந்து அப்படின்னா CO2H இருக்குது, OCH இருக்குது. இந்த குரூப் வந்து பார்த்தோன்னா டொனேட்டிங்கு. ஸோ இந்த குரூப் பார்த்திங்கன்னா எலக்ட்ரான் வித்ராயிங். எப்போவுமே எலக்ட்ரான் வித்ராயிங் டொனேட்டிங் இந்த மாதிரி ஆசிட் கொடுத்தாங்கன்னா இந்த ஆசிட் தான் டைரெக்ட் பண்ணோம், இது டொனேட்டிங்கை விட. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா OCH3யும் இது CO2- வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. ஆக்சுவலாக இங்கே காமனாக ஒன்று இருக்கும். இதே பாண்ட் நம்ம இப்படி வச்சு எழுதணும்னா CO2- OCH3. ஸோ இந்த பாண்டை நம்ம இப்படி எழுதலாம். ஸோ இதுக்கு ஃபேவராகவும் இருக்கும், ஸோ இதுக்கு ஃபேவராகவும் இருக்கும். மேக்ஸிமம் கொடுக்கறது வந்து இதுக்கு நமக்கு ரீசனபுளாக இருக்கிற மாதிரி தான் இன்டர்மீடியட் கொடுப்பாங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா என்ன 2Na கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த பிரிட்ஜ் ரிடக்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மெட்டல் கொடுத்துருப்பாங்க. மெட்டல் லிக்விட் அம்மோனியா கொடுத்துருப்பாங்க. லிக்விட் அம்மோனியானா சோடியம் ஆர் லித்தியம் அது மெட்டல் கொடுத்தா இந்த மாதிரி 1 எலக்ட்ரான் டோனர் கொடுத்து கடைசியில் இங்கே 2 சோடியம் மெட்டல் 2 எலக்ட்ரான் டோனர் இங்கே ஆனியன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ மெத்தில் அயோடைட் போடும்போது இந்த ஆனியன் வந்து இங்கே அப்ரோச் பண்ணி அயோடின் வெளியே தரும்போது இங்கே மெத்தில் சப்ஸ்டியூட்டடு, இங்கே ஆசிட் சப்ஸ்டியூட்டட் இருக்குது. ஸோ ஃபைனல் ப்ராடக்டாக நமக்கு வந்து இந்த மாதிரி மெத்தில் சப்ஸ்டியூட்டட் ப்ராடக்ட் இருக்குது. ஒருவேளை இதுக்கு இன்கேஸ் வந்து இந்த இடத்த HCl ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா இது வந்து லீவ் ஆகிடும். இதே பிரிட்ஜ் ரிடக்ஷனில் இப்போ இந்த மாதிரி கான்செப்ட் வந்து நம்ம HCl போட்டிருக்காங்கன்னா, ஸோ இந்த லோன் பேர் வந்து HCl எடுத்துருக்கோம்.
பேலன்ஸ் இப்படி இருக்கும். ஸோ Cl மைனஸ் வந்து இங்கே அப்ரோச் பண்ணி இதுக்குள்ளே பாண்ட் நியூட்ரலைஸ் ஆகிருக்கும். ஸோ OH இருக்கும். இந்த மாதிரி பாண்ட் இருக்கும். இது ஈனால் ஃபார்மேஷன்றதுனால இந்த ரெண்டு பேர் உள்ள வந்தால் இந்த மாதிரி ஷிஃப்ட் ஆகும். இந்த மைனஸ் வந்துட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட் இது. ஸோ இந்த மாதிரி சப்ஸ்ட்ரேட் வந்து நமக்கு ஒர்க்கப்பை பொறுத்து மாறும். ஆசிட் ஒர்க்கப்பு, ஆல்கஹால் ஒர்க்கப்பு, வெறும் அம்மோனியம் குளோரைடு வாட்டர் ஒர்க்கப் பண்ணாங்கன்னா அந்த மாதிரி இதோட நின்றுடும். ஸோ இது வந்து அசிடிக் கண்டிஷனில் பண்ணும்போது ஸோ இந்த மாதிரி ஹீட் ஆஃப் ஃபார்ம் வர்றதுக்கான சான்சஸ் அதிகம். பிரிட்ஜ் ரிடக்ஷன் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து எலக்ட்ரான் டொனேட்டிங் ஆரம்பிச்சுனா இந்த ரெண்டு குரூப்பில் தான் பார்க்கணும். டொனேட்டிங் நேச்சரில் இருந்துன்னா இந்த மாதிரி OCH3 மெத்தில் அந்த மாதிரி சப்ஸ்ட்ரேட் கொடுத்துருப்பாங்க. வித்ட்ராயிங்னா ஆசிடு, நைட்ரைல் குரூப்பு, NO2 இந்த மாதிரி ப்ரெசென்ட்டாக இருக்கிற குரூப்லாம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இது பிரிட்ஜ் ரிடக்ஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன ப்ராடக்ட் வருது, ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ சோடியம் ஆர் லித்தியம் மெட்டல் கொடுத்துருப்பாங்க. NH3 ஆர் லிக்விட் அம்மோனியான்னு கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் அரோமேட்டிக் ரிங்கு தான் இருக்கும். அதில் எலக்ட்ரான் டொனேட்டிங் இருக்கலாம் ஆர் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்கலாம். ஸோ டொனேட்டிங்னா இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்தால் ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். ஒருவேளை ரெண்டு ரிங்கு இருந்தது, இங்கே OCH3 அப்படி இருக்குன்னா இந்த இடத்த எங்கே ரெடியூஸ் ஆகும்னா இந்த யூனிட் தான் ரெடியூஸ் ஆகும். ஏன்னா இதை விட எலக்ட்ரான் வந்து லோயஸ்ட்டு பீரியட் இருக்கும். இது வந்து எலக்ட்ரான் ரிச்சாக இருக்கும். ஸோ இதை விட இதுதான் கொடுக்கணும். நம்ம சொல்லியிருக்கோம் நம்ம என்னென்னா எலக்ட்ரான் டொனேட்டிங், எலக்ட்ரான் வித்ட்ராயிங் அப்படி இருந்துச்சுன்னா எலக்ட்ரான் வித்ட்ராயிங் தான் ஃபஸ்ட்டு பிரிட்ஜ் ரிடக்ஷன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சிஸ்டத்தில் ரெண்டுமே வந்து இதில் எலக்ட்ரான் டொனேட்டிங் மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. பட் இன்னொன்று வந்து எந்த ஃபங்க்ஷன் குரூப்பும் ப்ரெசென்ட் ஆகலை. ஸோ எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்னு கன்சிடர் பண்ண முடியாமல் எலக்ட்ரான் ரிச் அண்ட் எலக்ட்ரான் வந்து ரொம்ப டிஃபிஷியன்ட் இருக்கிற க்ளவுட்ஸ் அப்படி எலக்ட்ரான் கம்மியாக இருக்கிற ஒரு சிஸ்டம் அப்படின்னு பார்த்துட்டு அதை ரெடியூஸ் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதை நிறைய இன்னும் சிமிலர் ரியாக்ஷன்ஸை அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ வந்து நம்ம செட் எக்ஸாமோட அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம்ஸ் தான் சால்வ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதோட நெக்ஸ்ட் ப்ராப்ளம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.